வெல்கம் டு அருண் அகாடமி. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் பார்ட் 2. ஸோ அந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 கிளாஸ் முடிச்சுருக்கோங்க. ஸோ 2 கிளாஸில் பார்ட், ஷெட்யூல், ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை 2ஆக பிரிச்சுருக்கிறோம். ஸோ 2ஆக க்ரௌன் ரூல், கம்பெனி ரூல் அப்படின்னு 2ஆக பிரிச்சுருக்கிறோம். ஸோ இப்போ அந்த கம்பெனி ரூலுங்கிறத 1773 1858 வரைக்கும், அப்புறம் த க்ரௌன் ரூல் அப்படிங்கிறத 1858 1947 வரைக்கும் பிரிச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ 1858 வரைக்கும் போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து முடியாச்சு கம்பெனி ரூல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? 1858 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். எஸ், த க்ரௌன் ரூல் அப்படிங்கிறது எத்தனாம் ஆண்டு வரைக்கும் இருந்திருக்குங்க? 1858 1947 வரைக்கும் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது ஏன் சார் முடியாட்சிக்கான அவசியம் என்ன வந்தது? ஒட்டுமொத்த ஆங்கிலேயர்களுமே இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னா, இப்போ இந்த 1858 முன்னாடி ஒரு கம்பெனி தான் இந்தியாவினுடைய ஒரு சில பகுதிகள், அதாவது மெஜாரிட்டிக்கும் மேலே, பாதிக்கும் மேலே இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் முழுமையாக அந்த கம்பெனிங்கிறத ஆட்சி செய்யலை. ஆனால் இந்த 1858 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஆங்கிலேயர்கள் டைரெக்டாக வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, 1858 சிப்பாய் கழகம் அப்படின்னு ஒன்று வருதுங்க. சரிங்களா? ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து ஆரம்பித்த அந்த சிப்பாய்களுக்குள்ளான அந்த போர் வந்து, அதாவது சிப்பாய்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான அந்த போர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வெடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த 2 இருக்குல்ல, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு குழு, இயக்குநர்கள் குழு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலேய அரசுக்கிட்ட போயிட்டு, அப்போ வந்து குயின் விக்டோரியா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எலிசபெத் இருந்தாங்க, இப்போ குயின் விக்டோரியா இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்தியாவில் ஆட்சி செய்வதற்கு, இந்தியாவை ஆள்வதற்கான தகுதி இந்தியர்களுக்கு கிடையாது, நாம் போய் அந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா பெரிய கலகம், அந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாகவே போர் வெடிச்சிட்டு இருந்த ஒரு சமயம் அது. ஸோ அப்போ இந்தியர்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் குயின் விக்டோரியா அப்படிங்கிறவங்க ஒரு பிரகடனம் ஒன்று செய்கிறாங்க. சரிங்களா? அந்த பிரகடனம்னா வேறு எது, அந்த பிரகடனம் பிற்காலத்தில் சட்டமாக மாறுது. அது சட்டமாக மாற்றி ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்து அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கேள்வி கேட்கவே ஆள் இல்லை. உங்கள் சட்டத்தை எப்படி இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு கேள்வி கேட்கவே ஆள் இல்லை. ஒட்டு மொத்தமாக சண்டை பண்ணி இந்தியாவை கைப்பற்றுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது அவங்க அந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் என்னென்ன சட்டம் போட்டாங்க, இந்தியாவில் நல்லாட்சி கொண்டு வரணுங்கிற பேரில் என்னென்ன சட்டம் போட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மைக்கு சொல்லணுன்னா இந்தியாவில் நல்லாட்சி கொண்டு வரது தான் அவங்களோட முக்கிய எண்ணமாகவே இருந்தது. ஆனால் பிரிட்டிஷை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்த ஆட்சியாளர்களின் தவறு தான். ஏன்னா அவங்க எப்படி வந்து நமக்கு நல்லது செய்ய முடியும்? அவங்க கண்டிப்பாக வந்து இந்தியர்களை கீழே தான் பார்த்தாங்க. அவர்கள் நோக்கம் என்னமோ நல்லதாக தான் இருந்தது. ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆட்சியாளர்கள் அதை சரியாக நடைமுறைப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு வியூ. சரிங்களா? ஸோ அப்போ அவங்க என்னென்ன சட்டம் போட்டாங்க பாருங்கள். 1858 அப்புறம் ஒரு சட்டம் வருது. அதுதான் என்ன அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம். இதுக்கு பேர் இப்போ இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1858 பேரே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து இந்திய நல்லாட்சி சட்டம்ங்கிறது தான் அந்த சட்டத்தின் பேரே. ஓகேங்களா? 1858. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் இந்த சமயத்தில் 1858 பாராளுமன்றம், சட்டமன்றம் அப்படிங்கிற ஒன்று கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளோ இருக்குங்க? 234 தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பாராளுமன்றத்தில் 500க்கு மேலே இருக்குது. சரிங்களா? அப்போது இதுக்கான தொடக்கம் என்ன? நம்ம வந்து January 26,
1950 நமக்கான பாராளுமன்றம் இருக்குது இல்லைங்களா. பாராளுமன்றம் சட்டமன்றம் வந்து ரொம்ப தெளிவாகவே இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவாக தான் இருந்தது. ஆங்கிலேயர்கள் ஆண்டுட்டு இருக்கும்போதே நமக்கு எலெக்ஷன் நடந்தது, நமக்கு தொகுதிகள் அறிவிக்கப்பட்டது. ஸோ அப்போ ஆங்கிலேயர்கள் காலத்திலே நமக்கு பாராளுமன்றம் சட்டமன்றம் அப்படின்னு ஒன்று இருந்துருச்சு. ஸோ அப்போ அதோட துவக்கம் என்ன? ஸோ அதோட துவக்கம் வந்து 1861 வெறுமனே ஒரு 15 பேர் கொண்ட குழு பாராளுமன்றமாகவே செயல்பட்டார்கள். நம்ம இதுக்கு முன்னாடியே கூட பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ கடைசி சார்ட்டர் ஆக்ட் பட்டை சட்டமில் கூட நம்ம பார்த்துருப்போம், ஒரு மினி பார்லிமெண்ட்டாக செயல்பட்டார்கள் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. அந்த பாராளுமன்றம் தான் பிற்காலத்தில் அது எப்படியெல்லாம் மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு 3 சட்டம் போடுறாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 ஒன்று, 1892 ஒன்று, 1909 ஒன்று. இந்த 3 சட்டமுமே நீங்கள் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே இது பாராளுமன்றத்தை பற்றி கூறும் சட்டமாக தான் இருக்குது. சரிங்களா. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். இந்த 3 சட்டமுமே பாராளுமன்றத்தில் ஆட்கள் ஒவ்வொருத்தரையாக இன்க்ரீஸ் பண்ணுறது தாங்க இந்த 3 சட்டமே. சரிங்களா. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டம் 1919 இன்னொரு சட்டம் வருது 1935. மொத்தமாக 3 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், 3 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்த வருடத்தை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. குயின் விக்டோரியா வந்து என்ன பிரகடனம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை மட்டும் ஒரு தடவை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எங்கே எழுதி வைக்கிறதா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பாருங்கள். எஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி திஸ் ஆக்ட் வாஸ் செட் அப் அக்கார்டிங் டு குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன். அந்த அம்மா வந்து பிரகடனம் கொடுக்குறாங்க, அதன் சார்ந்து தான் இந்த சட்டமே இயற்றுறாங்க. சரிங்களா. சரி, இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று இருந்ததே, இப்போ அது எங்கே? அதன் அவசியம் என்ன வந்துச்சு? அதுதான் பிரிட்டிஷே வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அதன் பகுதிகள் மற்றும் அதிகாரங்கள் அனைத்தும் பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் வந்தது. இப்போ முடியாட்சினா இப்போ இருக்கிற அரசு யாருங்க? குயின் விக்டோரியா. ஸோ அப்போ ஒழுங்குமுறை சட்டமும் இப்படி தான் நடந்தது. ஆனால் அப்போ எந்த அரசிங்க இருந்தாங்க? குயின் எலிசபெத் இருந்தாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் கொஸ்டின் ஏரியா, மறந்துடக்கூடாது. ஸோ 1858 கிழக்கிந்திய கம்பெனி முற்றிலுமாக நீக்கப்பட்டு அதன் ஒட்டுமொத்த பகுதியும் முடியாட்சிக்கு கீழ் வந்தது. எந்த சட்டத்தின் மூலியமாக? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அடுத்து பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது இதோட ஹெட்டிங்கே என்ன அப்படின்னா, இந்த சட்டத்தினுடைய பேர் என்னென்னா ஆக்ட் ஆஃப் குட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இந்திய நல்லாட்சி சட்டம். கொஸ்டின் வரலாம், இப்போது நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இந்திய நல்லாட்சி சட்டம் என்று எந்த சட்டத்தை கூறுகிறது அப்படின்னு கேட்டால் இந்திய அரசாங்க சட்டம் 1858. சரிங்களா. ஸோ இன்னொன்று இப்படியும் கொஸ்டின் வரலாம், இந்திய அரசாங்க சட்டத்திற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படிங்கிறது தான் பதில். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து. ஸோ அந்த அம்மா வந்து என்ன ப்ரொக்ளமேஷன் கொடுத்தாங்க, என்ன பிரகடனம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். எஸ், இப்போ அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாலாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் எடுத்துருங்க. தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பதவியெல்லாம் வேண்டாம். இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற பதவி இந்திய வைஸ்ராய் அப்படின்னு பேர் மாற்றப்பட்டது. சரிங்களா. அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு கேனிங் பிரபு. சரிங்களா, லார்ட் கேனிங் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். அப்போ லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார்? அவரே தான். சரிங்களா, லார்ட் கேனிங் தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா, ரெண்டுமே லார்டு கேனிங் தான். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போது பிட்ஸ் இந்தியா சட்டத்தில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்தாங்க இல்லையா, டூவல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு, இந்த 2 குழு இருந்தது. இந்த 2 குழுவுமே கம்பெனி சார்ந்து இயங்கி வந்தது இல்லையா. ஸோ கம்பெனியோட வர்த்தகத்தை வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டாங்க, அரசியல் அதை வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துக்கிட்டாங்க. கடைசியாக வந்து கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுக்கும்போது 2 பேர்த்துக்குமே வந்து அதிகாரம் வந்து சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போது இப்போ தான் கம்பெனியே கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஆங்கிலேயர்களே வந்துட்டாங்களே. ஸோ அப்போது இந்த 2 குழுவுக்கான அவசியம் இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இரட்டை ஆட்சி நீக்கப்பட்டது. இரட்டை ஆட்சிலாம் இனி கிடையாது, முடியாட்சி தான். அரசுக்கு கீழே தான் எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற 2 குழுவும் நீக்கப்பட்டது. சரிங்களா, கொஸ்டின் வரலாம். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எந்த சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டார்கள் அப்படின்னா 1858 இந்திய அரசாங்க சட்டத்தின் மூலிமா நீக்கப்பட்டாங்கன்னு நம்ம பதில் கொடுக்கணும். எஸ், அதை நீக்கிட்டு புதிய ஒரு பதவி ஒன்று உருவாக்குறாங்க. அது என்ன பதவி அப்படின்னா செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு பதவியை உருவாக்குறாங்க. சரிங்களா, இப்போ நமக்கு எப்படி பிரதமர் இருக்காரோ அந்த மாதிரி அதுக்கு இணையான ஒரு பதவி தாங்க இந்த பதவி. சரியா, செக்ரட்டரி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரியா? இந்தியாவுக்கான செயலர் என்னும் புதிய பதவி ஒன்று உருவாக்கப்பட்டு இந்திய நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த அதிகாரமும் அவரிடம் வழங்கப்பட்டது. நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பேரிசன் வச்சுக்கோங்க. என்னென்னா, வைஸ்ராயும் பெரிய ஆளுங்கிறீங்க, செக்ரட்டரியும் பெரிய ஆளுங்கிறீங்க. யார் தான் பெரிய ஆள் அப்படின்னா, கம்பேரிசனில் வச்சுக்கோங்க, வைஸ்ராய் அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவர் மாதிரி, சரிங்களா? பிரசிடென்ட் மாதிரி. செக்ரட்டரி அப்படிங்கிறவர் பிரதமர் மாதிரி. பிரதமர்னா யாருங்க? பிரைம் மினிஸ்டர் மாதிரி, சரியா? அப்போது இப்போ நமக்கு எப்படிங்க, பிரைம் மினிஸ்டர் தானே எல்லா சட்டம் இயற்றும் அதிகாரமெல்லாம், முக்கால்வாசி அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் எல்லாமே பிரைம் மினிஸ்டர்கிட்ட தானே இருக்குது. அந்த மாதிரி தான் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட்டும், சரிங்களா? இப்போ நீங்கள் இதை இப்போ நீங்கள் இந்த கிளாஸை கவனிக்கும் போதே நல்லா புரிஞ்சுக்கணும். 1858 பாராளுமன்றமோ நாடாளுமன்றமோ கிடையாது. இப்போ படிப்படியாக தான் உருவாக்குவாங்க. இந்த கவுன்சில் ஆக்ட், மன்றங்கள் சட்டத்தின் மூலியமாக தான் ஒவ்வொன்றா உருவாக்கிட்டு வராங்க, சரிங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எஸ், இப்போது த செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் வாஸ் தி மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் கேபினட் அண்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இப்போ என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியாவில் தான் பாராளுமன்றம் இல்லைன்னு சொன்னேன், ஆனால் பிரிட்டிஷில், இங்கிலாண்டில் பார்லிமெண்ட் இருந்தது, சரிங்களா? அந்த பார்லிமெண்ட்டில் கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்திய செயலராக செயல்படுவார், சரிங்களா? அது யாராக வேணா இருக்கலாம். கேபினெட்டில் கேபினெட் அப்படின்னா முக்கிய அமைச்சர்கள், சரிங்களா? முக்கிய அமைச்சர்களில் ஒருவர் தான் இந்தியாவுக்கு தலைமை தாங்கி நடத்துவார். அவர் என்ன பண்ணுவார், வருஷம் போய் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய், இந்தியா இப்படி தான் செயல்பட்டு இருக்குது, இந்தியா நீ பிற்காலத்தில் இப்படி தான் செயல்படும் அப்படின்னு போய் குயின் விக்டோரியா கிட்ட சொல்லிட்டு வருவார், சரிங்களா? ஏன்னா செக்ரட்டரியாக யார் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆள போகிறது இந்தியாவை, ஆனால் அதோட தலைவர் யாருங்க? பிரிட்டிஷ் கேபினெட்லேருந்து வருவாங்க, சரியா? இந்தியர்கள் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இவருக்கு கீழே இவருக்கு உதவி செய்கிறதுக்காக 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்படுதுங்க, சரிங்களா? 15 பேர் கொண்ட குழு உருவாக்கப்படுது. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இவர்கள் அனைவரும் இங்கிலாந்தவர்கள், இங்கிலாந்துலேருந்து தான், ஒரு இந்தியர் கூட கிடையாது, சரிங்களா? ஆலோசனை குழுவாக மட்டுமே இவர்கள் இருப்பார்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெகுலேஷன் ஆக்ட்லேயே நமக்கு வந்து இந்த அதிகார பிரச்சனை இருந்தது இல்லையா? பெங்காலுக்கு கீழே மெட்ராஸ் கவர்னரும் வங்காள கவர்னரும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது இவங்க 2 பேரும் அவர் பேச்சை கேட்கல, அவர் பேச்சை இவங்க 2 பேரும் கேட்கல, இவங்க பேச்சை அவர் கேட்கல. ஸோ இப்போ இந்த யார் பெரிய ஆளுன்னு பிரச்சனையே வரக்கூடாது, இதை கிளியராக சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 15 பேரும் முடிவெடுக்கும் அதிகாரம் இந்த 15 பேர்த்துக்கும் கிடையாது. நீங்கள் வெறுமனே அட்வைஸ் கொடுக்கலாம், இப்படி பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லலாம், ஆனால் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே இந்த சட்டம் சொல்லிடுச்சு, சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். எண்ணி 2 வருஷம் பிரிட்டிஷ் என்ன நினச்சிது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வைஸ்ராயாவும் இந்தியர்கள் கிடையாது, செக்ரட்டரியாகவும் இந்தியர்கள் கிடையாது, சரி அந்த 15 குழுலையாச்சும் இந்தியர்கள் இருக்காங்களா? அதுவும் கிடையாது. பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன நினச்சிது அப்படின்னா, இந்தியர்களோட பங்களிப்பும் வேணும், இந்தியர்களோட கருத்தும் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, 1861 இந்திய மன்றங்கள் சட்டம் அப்படின்னு ஒன்று வருது பாருங்கள். 1857 அந்த கழகம் வந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த கழகத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்க, இந்தியர்களோட பங்கு நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியர்களோட பங்கு தான் இருக்கணும்னு சொன்னனே தவிர இந்தியர்களுக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கங்கிறத நான் சொல்லலை. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்தியர்களோட பங்கு இருக்கணும், இந்தியர்களோட கருத்தை மட்டும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 சட்டம் போடுறாங்க. 1861, 1892, 1909, சரிங்களா? இப்போது நமக்கு தெரியும் ஒரு சட்டம் எப்போங்க சட்டமாகும், நாம் ஃபஸ்ட்டு மசோதா கொடுக்கணும். மசோதாவில் அன்னைக்கு இருக்கிற பாராளுமன்ற இதில் பாதிக்கு மேலே இருக்கிற மக்கள், பாதிக்கு மேலே இருக்கிற உறுப்பினர்கள் ஒத்துக்கணும். அப்போ தான் அந்த மசோதா சட்டமாகும் இல்லையா? இந்த இந்திய மன்றங்கள் சட்டத்தை ஒரு மசோதாவாக ஒருத்தர் கொடுக்கணும். ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறாருங்கிறது எழுதி அந்த பாராளுமன்றத்தில் படிக்கணும். அப்படி படித்தவர் யார் அப்படின்னா, 1861 சர் சார்லஸ் வுட் அப்படிங்கிறவர் தான் இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வர்றதுக்கே முக்கியமானவர், சரிங்களா? அந்த மசோதாவை அவர் தான் படிப்பார். பிற்காலத்தில் அது சட்டமாயிடுச்சு, சரியா? 1861 மசோதா பிறப்பிக்கிறாரு, பிற்காலத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமே இந்திய மன்றங்கள் சட்டம், சரிங்களா? இந்திய மன்றங்கள் சட்டத்தை மசோதாவாக பிறப்பித்தவர் யார் அப்படின்னா சர் சார்லஸ் வுட், ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர், சரிங்களா? ஆப்வியஸாக உறுப்பினராக இருந்தால் தான் மசோதாவே
பிறப்பிக்க முடியும். ஸோ இதெல்லாமே யார் மசோதா பிறப்பிக்கணும், ஒரு மசோதா எப்படி சட்டமாகும், when does a bill becomes an act அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பிற்காலத்தில் ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் சும்மா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ரைட், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவை ரெண்டாக பிரிச்சிடலாம், மத்தியில் ஒருத்தரும் மாநிலத்தில் ஒருத்தரும் பிரிச்சிடலான்னு முதல்ல மத்திய மாநிலமாக இந்தியாவை பிரித்ததே சர் சார்லஸ் வுட்டினுடைய இந்தியன் மன்றங்கள் சட்டம் 1861 தாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து ஒரே ஒரு தலைக்கு கீழே தான் இருந்தது. சரிங்களா? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கீழே ஒட்டுமொத்த இந்தியாவும் செயல்பட்டு இருந்தது. இப்போ இந்த சர் சார்லஸ் வுட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவை ரெண்டாக பிரிச்சிடலாம். அதுக்கு பேர் தாங்க டீசென்ட்ரலைசேஷன். இட் ஸ்டார்டட் த ப்ராசஸ் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன். அதிகார பரவல் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? மத்தியத்தில் ஒருத்தரும் மாநிலத்தில் ஒருத்தரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி இந்தியாவையே ரெண்டாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இந்தியன்ஸ் வேர் மேட் அசோசியேட் இன் லா மேக்கிங் ப்ராசஸ். இச்சட்டத்தின் மூலம் இந்தியர்கள் சட்டம் அமைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். இதன் மூலம் லார்ட் கேனிங் பிரபு 1862 3 இந்தியர்களை தேர்வு செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1858 சட்டத்தில் இந்தியர்களோட பங்களிப்பே கிடையாது இல்லையா? இந்தியர்கள் எங்கேயாவது வந்தாங்களா? இல்லை. பிரிட்டிஷே அவங்களே ஆங்கிலேயர்களே முடிவு செஞ்சுக்கிட்டாங்க. இனிமே ஒரு சட்டம் பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியர்களோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த முடிவின் பிரகாரம் இதன் மூலம் 1862 கானிங் பிரபு 3 இந்தியர்களை தேர்வு செய்கிறார். சரிங்களா? அந்த 3 இந்தியர்கள் யார் பாருங்கள். ராஜா பனாரஸ், மகாராஜா பட்டியாலா, சர் தினகர் ராவ். இந்த 3 பேர் தாங்க வைஸ்ராய் நாமினேட் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் ப்ராசஸில் ஒருத்தரை ஓட்டு போட்டு இவங்க 3 பேர்த்தையும் தேர்வு செய்யலை. சரிங்களா? வைஸ்ராய் அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 பேர்த்த தேர்வு செய்கிறார். ஓகேங்களா? ஓட்டு போட்டு தேர்வு செய்யலை. சரி, இப்போ இந்த 3 பேரை தேர்வு செஞ்சுட்டாங்கல்ல சார், அவங்களுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி, அவங்க முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. தேர்டு பாயிண்ட் அதான் பாருங்கள். இந்தியன்ஸ் வேர் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ். நான் அஃபிஷியலுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்தியர்கள் முடிவெடுக்க அதிகாரம் இல்லாதவர்களாகவே செயல்பட்டனர். சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்களா அப்படின்னா அதுதான் உண்மையிலே நடந்தது. இவங்க 3 பேர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தாங்க. சரிங்களா? கருத்தை சொல்லுவாங்க, அவ்வளோதான். அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க, அவங்க சொல்லிட்டு வந்துடுவாங்க, மறுபடியும் கேட்க மாட்டாங்க, திருப்பி பிரிட்டிஷ் கேட்க மாட்டாங்க, திருப்பி வருவாங்க. இவ்வளோ தான் நடந்தது. ஆக்சுவலாக பெருசாக ஒரு பெரிய மாற்றம்லாம் எதுவும் ஏற்படல. இது ஒரு அட்டர் ஃபெயிலியரான ஒரு ப்ராசஸ் தான். சரிங்களா? அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய மாநில 2 அரசுகளாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதுதான் அந்த சட்டத்தோட சாராம்சம்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரி 28 மாநிலம் 8 ஒன்றிய பிரதேசமாலாம் இந்தியா கிடையாது. சரிங்களா? அப்போது ஒட்டு மொத்தமாகவே 2-3 தான் இருந்தது, மாகாணங்களாக தான் இருந்தது. அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பம்பாய் மாகாணம், மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி 2 இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? மொத்தமாகவே நான் 4 தான் சொல்லியிருப்பேன். மெட்ராஸ், பம்பாய், வங்காளம், அப்புறம் ஒரிசா. இந்த 4 தான் இருந்தது. அப்புறம் சட்டமன்றம் ஒன்று உருவாக்கணும், மாகாணங்களுக்கு சட்டமன்றம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது 1861 முடிவெடுக்கும் போது மெட்ராஸ், பாம்பே இந்த 2த்துக்குமே சட்டமன்றம் உருவாக்கலாம். சட்டமன்றம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 200 பேரோ 300 பேரோலாம் கிடையாதுங்க. சரிங்களா? சும்மா ஒரு 6 பேர் கொண்ட குழு தான் அந்த சட்டமன்றத்திலே இருப்பாங்க. அந்த 6 பேருமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் 2 பேர் தான் இந்தியர்களாக இருப்பாங்க. இந்தியர்களுக்கும் முடிவெடுக்கும் அதிகாரம்லாம் கிடையாது. அந்த 6 பேருமே முடிவெடுப்பாங்க, அந்த 6 பேருமே சட்டத்தை ஏற்றிடுவாங்க. அவ்வளோதான். மாகாணம்ங்கிறது இப்படி தான் இயங்கிட்டு இருந்தது. பிற்காலத்தில் வங்காளம் 1862 வங்காளத்துக்கு சட்டமன்றம் உருவாக்குனாங்க. அப்புறம் இதை நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது பாகிஸ்தானில் இருக்குது. அதுக்கு 1886 சட்டமன்றம் உருவாக்குனாங்க. பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு ஊரில் 1897 சட்டமன்றம் உருவாக்குறாங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியமான இது. 1774 உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்படுது இல்லையா? 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலியமாக உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. நான் அப்பயே சொல்லியிருப்பேன், அந்த நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், ஹைகோர்ட் எப்போ உருவாச்சுன்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. மக்களோட குறையை சொல்கிறதுக்கு எங்கே போகிறதுனே யாருக்குமே தெரியலைங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கும் அவ்வளோ அதிகாரங்கள் இல்லை. அதே மாதிரி ஒரு
ஒரு சாதாரண விஷயத்துக்கே எத்தனை பேர் இப்பயே வந்து ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு நீதிமன்றத்தை அணுகிறதுலாம் அவ்வளோ தயக்கமாக இருக்குது இன்றளவும் கூட. ஸோ அப்போ இருக்கும்போது படிப்பறிவு இல்லாத மக்கள் எப்படி போய் ஒரு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி 3 ஜட்ஜு தான் இருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறதே தெரியாமல் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கல்கத்தா, சென்னை, பம்பாய் அப்படிங்கிற 3 ஊரில் ஹைகோர்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் ஆரம்பித்தது தாங்க. உயர்நீதிமன்றம் ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும், ரிசர்வேஷன் ஆகட்டும், சதி சிஸ்டம் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டினது ஆரம்பித்தது எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் போவோம். ஸோ இப்போது 1861 தான் இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று வருது. இந்திய உயர்நீதிமன்றங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 15 நீதிபதிகளுக்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் ஆரம்பித்தது எப்போங்க? 1861 இந்த சட்டத்தின் மூலியமாக தான் ஆரம்பித்தாங்க. உயர்நீதிமன்றங்கள் சட்டம் வந்து எந்த சட்டத்தின் மூலியமாக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்திய மன்றங்கள் சட்டத்தின் மூலியமாக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் பதில். ஓகேங்களா? ஸோ இப்போது முதல்ல ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் எத்தனை ஊரில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, மொத்தமாக 3 ஊர்கள் ஆரம்பத்தில். சரிங்களா? கல்கட்டா, சென்னை, பாம்பே அப்படின்ற 3 ஊரில் தான் ஆரம்பித்தாங்க. நாம் ஏற்கனவே பார்த்தோம் பட்டை சட்டம், கடைசி பட்டை சட்டத்திலேயே நம்ம பார்த்துருப்போம். சிவில் சர்வீஸ், அரசாங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியர்களுக்கும் பங்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போது ரிசர்வேஷன் ஒன்று தேவை. ஏன்னா இப்போ ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்கள் 2 பேர்த்துக்குமே ஒரே கல்வி அறிவு இருந்தால் போதுமானது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்லையா? அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு, நம்ம இந்தியர்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு. இந்தியர்களில் முக்கால்வாசி படிப்பு அப்படிங்கிறது வந்து கல்வி அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது. அப்போ அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரே இதை நீங்கள் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போது ரிசர்வேஷன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி 1861 தான் இந்திய அரசாங்க பணி சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. சரியா? ஸோ இடஒதுக்கீடு முதலில் அறிமுகப்படுத்தியது 1861 தான். அதுவும் யாருங்க அறிமுகப்படுத்தினா? அதுவும் பிரிட்டிஷ் அப்படிங்கிற ஒரு அரசாங்கம் தான் அறிமுகப்படுத்துச்சு. சரிங்களா? இந்தியர்கள் கிடையாது. சரி, இன்னொன்று, நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்குது. சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா கல்வித்துறை இருக்குது, இராணுவத்துறை, போலீஸ் துறை, இந்த மாதிரி நிறைய துறை இருக்குங்க. 100க்கும் மேற்பட்ட துறை, வேளாண் துறை, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி துறைகளை நாம் ஆரம்ப காலகட்டத்தில் பிரித்து வைக்கல. சரியா? நம்ம ஆங்கிலேயர்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் பிரித்து வைக்கல. ஸோ இந்த மாதிரியான துறைகளை பிரித்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கல்வியிலேயே 2 கல்வியாக பிரிச்சுருக்காங்க. உயர்கல்வி, ஆரம்ப கல்வின்னு சொல்லி 2 கல்வி பிரித்து 2த்துக்குமே மந்திரிகள், அமைச்சர்களை நம்ம நியமித்து வச்சுருக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம துறைகளை நம்ம பிரிக்கவே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா 1861 இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலையுமே துறைகளாக பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ கல்வித்துறை, வேளாண் துறை, இராணுவத்துறை அப்படின்னு ஒவ்வொரு துறையாக பிரித்து ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களை நியமிக்கிறாங்க. அமைச்சர்கள்னு பேர் வேணால் ஒவ்வொரு ஆட்களை நியமிக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தான் இந்த துறை செயல்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வார்த்தை வந்து உலாவிக்கிட்டே வரும். சரிங்களா? ஆனால் அதுக்கான அர்த்தம் நம்மள பல பேர்த்துக்கு தெரியாது. ஒவ்வொரு துறையாக பிரித்து அந்த துறைக்கு ஒரு ஆளை நியமிக்கிறது. அவர் தான் ஹெட்டாக இருப்பார். அந்த துறையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அந்த அமைச்சரை போய் கேட்டால் போதும், அந்த ஆளை போய் கேட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு துறையை தனியாக பிரித்து அதுக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறது தாங்க போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த மாதிரியான முறையை முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான். எப்போ அப்படின்னா 1861 தான். சரிங்களா? இலாக்கா முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை பிரிட்டிஷ் இன் 1861. சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. இந்த ஒரு 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்டில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நிறையா இருக்க மாதிரி இருக்கா? ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே 4 பாயிண்ட் தான். என்னன்னு பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து சட்டமன்றம் ஒன்று சீரமைக்கணும், ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டமன்றம் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொன்னனால 3 ஊர்களில் சட்டமன்றம் உருவாக்கப்படுது. என்னென்ன ஊருங்க? வங்காளம், நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், பஞ்சாப் அப்படின்னு 3 ஊரில் உருவாக்கப்படுது. சரி, அது அப்புறம் சட்டமன்றங்கள் மத்தியத்துலேயும் மாநிலத்துலேயும் சட்டமன்றங்கள் அமைச்சாச்சு, உயர் நீதிமன்றங்கள் அமைச்சாச்சு. உயர் நீதிமன்றங்கள் 3 ஊரில் என்னென்னங்க? கல்கட்டா, சென்னை, பம்பாய். ஓகேங்களா?
அப்புறம் ரிசர்வேஷனுங்கிற முறையை கொண்டு வராங்க, அப்புறம் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வராங்க. இந்த 4 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இது படிச்சிட்டிங்கனாலே 1861 ஆக்ட் முடிஞ்சுது. அடுத்து என்னென்ன மாற்றம் கொண்டு வராங்க பாருங்கள். 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது இந்தியர்கள் 3 பேர் இருந்தாங்க இல்லையா, ராஜா ஆஃப் பெனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா, சர் தினகர் ராவ் அப்படின்னு 3 பேரை வைஸ்ராய் தேர்ந்தெடுத்தார் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உறுப்பினர்களை ஜாஸ்தி பண்ணுறாங்க. மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதிகரிக்கப்பட்டனர். உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 234 பேர் இருக்காங்க. ஆனால் 234 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 6 பேர் இருந்தால் எப்படி? ஸோ அதனால் ஆட்களை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறாங்க. சரிங்களா. முதல்ல பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்ததே ஆங்கிலேய அரசு தான். எப்போ அப்படின்னா 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட் மூலிமா தாங்க. பட்ஜெட் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, வரவு செலவு. இந்தியாவின் மூலிமா எவ்வளோ வருமானம் வருது, இந்தியர்களுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அல்லது இந்தியாவில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பட்ஜெட். சரிங்களா. இப்போது முதல்ல பட்ஜெட்டை பற்றி நீங்கள் வாதாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னது எப்போன்னா 1892 தான். சரி, இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களை வைஸ்ராயும் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநரும் தேர்வு செய்தனர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இந்தியர்களை நியமிச்சுக்கலாம், அந்த இந்தியர்கள் பட்ஜெட் பற்றி விவாதிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இந்தியர்களை யாருங்க தேர்வு செய்கிறது, மத்திய சட்டமன்றத்துக்கு வைஸ்ராயும் மாகாண சட்டமன்றத்திற்கு ஆளுநரும் தேர்வு செய்வார். சரிங்களா. இது 1892 ஆக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. 1861 வெறுமனே 4 தான். மத்திய மாநிலத்தில் சட்டமன்றம் உருவாக்குவது, உயர்நீதிமன்றங்கள் உருவாக்குவது, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அறிமுகம் செய்தது, போர்ட்ஃபோலியோ அறிமுகம் செய்தது 1861. 1892 இந்தியர்களை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பண்ண இந்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இந்தியர்கள் வந்து பட்ஜெட்டை பற்றி வாதாடிக்கலாம் அப்படின்னா வெறுமனே அவங்க வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா. அதை பற்றி பேசுறதுக்கான உரிமை, அதாவது இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க, எங்கள் காசை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, யாருக்காக செலவு பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கேட்கலாம். சரிங்களா. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க என்ன அப்படின்னா, பட்ஜெட்டில் விவாதிக்கலாம் அப்படின்னா ஓயாமல்லாம் கேள்வி கேட்க முடியாது. இப்போ ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா, இப்போ ராஜா ஆஃப் பெனாரஸ் இருக்காரு அப்படின்னா, அவர் பட்ஜெட்டை பற்றி ஒரே ஒரு கேள்வி தான் வைக்க முடியும். சரிங்களா. ஒரே ஒரு கேள்வினா 10 கேள்வி கூட வச்சுக்கலாம். ஆனால் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா திருப்பி அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. கரெக்டாக தான் சொல்லணும், தப்பாக தான் சொல்லணுங்கிறதுலாம் இல்லை. அவர் தப்பாகவே சொல்லியிருந்தாலும் ஒரே ஒரு தடவை தான் கொஸ்டின் பண்ண முடியும். அதே கேள்வியை திருப்பி நீங்கள் கேட்க முடியாது. சரிங்களா. அவருக்கு பதில் கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான். ஸோ இப்போயே அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஒவ்வொரு இதில். அது வந்து அப்போ வந்து நம்ம பட்ஜெட்டை பற்றி விவாதிக்கிறதுக்கு இந்தியர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஓயாமலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேங்கிறத பின்னாடி உங்களுக்கு புரியும். ஓகேவா. மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களை வைஸ்ராயும் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநரும் தேர்வு செய்தனர். அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு கொஸ்டின் ஏரியாவாக கூட இருக்கலாங்க. சரிங்களா. மத்திய சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினர்களை யார் தேர்வு செஞ்சா அப்படின்னா வைஸ்ராய். மாகாண சட்டமன்றம், மாகாணம்னா மாநிலம். சரிங்களா. நம்ம பார்த்தோம் இல்லையா, 5 இதில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, மெட்ராஸு, பம்பாய், வங்காளம், நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், பஞ்சாப், 5 பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா. மத்திய சட்டமன்றம் உறுப்பினர்களையும் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைஸ்ராய் ஆளுநர் தேர்வு செய்வார். அடுத்தது இவங்களெல்லாம் இப்போ வந்து ஆட்களே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இல்லையா, இவங்களுக்கு இந்தியர்களை பற்றி என்ன தெரியும்? ஸோ இந்தியர்களை யார் போய் பேசக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அப்போது லோக்கலில் ஒருத்தர் தேவை. ஸோ அப்படி கவர்னர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாருனுடைய ரெக்கமெண்டேஷன் இல்லைங்க, யாருனுடைய பரிந்துரையின் பேரில் இவங்களை தேர்வு செய்வாங்க அப்படின்னா, மாவட்ட மன்ற அமைப்புகள், டிஸ்ட்ரிக்ட் போர்ட், நகராட்சிகள், முனிசிபாலிட்டி. என்னப்பா நகராட்சி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் முழிக்கக்கூடாது. என்னென்னா லார்ட் ரிப்பன் காலத்திலேயே இந்த மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி இதெல்லாம் இருந்தது. சரிங்களா. ஆனால் அது வந்து பெரிய எஃபெக்டிவாக இல்லை, பெரிய ஒரு ரெகுலராக இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலேயே அது இருந்தது. ஓகேங்களா.
அடுத்து யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள், சரிங்களா, துணைவேந்தர், வேந்தர்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்களோட ரெக்கமெண்டேஷன். அப்புறம் ட்ரேட் அசோசியேஷன், வர்த்தக குழுக்கள், அப்புறம் ஜமீன்தார்கள். இவங்க யாரை காட்டுறாங்களோ அவங்கள தான் கவர்னர் வந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்துட்டு இருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா அப்போது இது வந்து இன்டைரக்டாக யாருங்க ஆண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஜமீன்தார்கள், வர்த்தகம் யார் செய்கிறாங்களோ, பல்கலைக்கழக உரிமையாளர்கள், அப்புறம் நகராட்சியில் இருக்கிறவங்க தான். ஸோ இந்தியா மாதிரியான சாதிய ரீதியிலான நாட்டில் கீழ்த்தட்டு மக்கள் மேலே வரதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இது இருந்திருக்கு. இது ரொம்ப இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ அப்போது மாநிலங்களுக்கான சட்டமன்றத்தில் யார் போய் பேசணும் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணுறது கவர்னர், ஆளுநர். அந்த ஆளுநர் யாருனுடைய பரிந்துரையில் பண்ணுறாரு அப்படின்னா இந்த 5 பேர்த்தினுடைய பரிந்துரையில் தான் பண்ணுறாரு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சாரி இந்த முக்கியமான ஏரியா, இது ரொம்ப கொஸ்டின் ஏரியாவும் கூட. சரிங்களா, மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை பார்த்துக்கோங்க, எழுதி வைக்கிறனா கூட எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909, இந்திய மன்றங்கள் சட்டம் 1909. சரிங்களா. திஸ் ஆக்ட் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மார்லி மென்டோ ரிஃபார்ம்ஸ். இச்சட்டம் மார்லி மென்டோ சீர்திருத்தம் என்றும் அழைக்கப்பட்டது. ஏன் அப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா இந்த சட்டத்தை இயற்றினவங்க வந்து 2 பேருங்க. சரிங்களா, மார்லி, மின்டோ அப்படின்னு 2 பேர். ஸோ மின்டோ அப்படிங்கிறவர் தான் இந்த சட்டம் இயற்றும் போது வைஸ்ராயாவும், மார்லி அப்படிங்கிறவர் தான் இந்த சட்டம் இயற்றும் போது செயலராகவும் இருந்தார். சரிங்களா. ஸோ அப்போ அதனால தான் இந்த ஒரு இந்த சீர்திருத்தத்துக்கு பேர் மார்லி மென்டோ ரிஃபார்ம்ஸ். சீர்திருத்தம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இருக்கிறத மாற்றுறது, அதுவும் சீராக மாற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே இது பார்லிமெண்ட்டை பற்றி தான் சொல்லுது. ஆட்களை சேர்த்திருப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தா 15 பேர் இருந்தாங்க, இந்தியர்களே கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு, 15 பேர்த்துக்கு மேலே உறுப்பினர்களை சேர்த்திக்கலாம், அதில் நீங்கள் இந்தியர்களை 3 பேர் சேர்த்திக்கலாம்னாங்க. ஸோ இப்போ என்னாச்சு, இந்தியர்களை நீங்கள் ஜாஸ்தி சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவுன்சில் ஆக்ட்லேயும் இதை தான், மன்றங்கள் சட்டத்துலேயும் இந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை தான் ஜாஸ்தியாகிட்டே போகும். 1861 மன்றங்கள் சட்டத்தில் மட்டும்தான் 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் மட்டும்தான் உயர்நீதிமன்றம் வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க, போர்ட்ஃபோலியோ முறை உருவாக்கியிருக்கும். மித்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இந்த பாராளுமன்றத்தில் என்னென்ன செயல்கள், அப்புறம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை, இது மட்டும்தாங்க மன்றங்கள் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேசியிருப்பாங்க. சரியா, சரி. இது எல்லாமே ஒரு ஹிண்ட், ஓகேங்களா. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வரதுக்கு ஒரு ஹிண்ட். இப்போ நீங்கள் கண்ணை மூடி கொஸ்டின் பார்க்கும்போது இந்திய மன்றங்கள் சட்டம் எதை பற்றி சொல்லியிருக்கோம், பாராளுமன்றம் நாடாளுமன்றத்தை பற்றி சொல்லியிருக்கோம், பாராளுமன்றம் சட்டமன்றத்தை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வரையறுத்துக்கலாம். அதனால் சரிங்களா. ஸோ இப்போ இது புரிஞ்சுதா, எந்த சட்டம் மார்லி மின்டோ சீர்திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்திய மன்றங்கள் சட்டம் 1909 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. மார்லி அப்படிங்கிற ஒரு செயலராகவும், மின்டோ அப்படிங்கிற ஒரு வைஸ்ராயாவும் இருந்தாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுது, சாராம்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பாராளுமன்றத்தோட உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்கிறாங்க. நம்ம இப்போ இது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 15 பேர் இருந்தாங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும், மத்திய மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 15 பேர் இருந்தாங்கல்ல, இப்போ 15 பேரிலிருந்து ஆட்கள் 60 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா. இது எங்கே அப்படின்னா மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல அங்கே. மாநில சட்டமன்றம் ஒற்றுமையாக இல்லை. இப்போ எப்படி சொல்கிறது, ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா சென்னை மாகாணம் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது, இது சென்னை மாகாணம் கொஞ்சம் சின்னதாக, பம்பாய் மாகாணம் கொஞ்சம் பெருசாக, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது இல்லை. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்ட்ரியர்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதனால் சைஸு வாரியாக இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே என்னால் ஆட்கள் கொடுத்துட முடிஞ்சது, வரிசையாக 15லேருந்து 60 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த மாகாணங்களுக்கு வந்து சரிசமமாக இல்லை ஆட்கள் வெவ்வேறு. இப்போ வந்து சென்னை மாகாணத்தில் வந்து 20 பேர், பம்பாய் மாகாணத்தில் 30 பேர் அப்படின்னு இருந்தாங்க. சரிங்களா. அதனால் நான் உங்களுக்கு அது கொடுக்கல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சட்டமன்றத்தில் 15லேருந்து 60 பேர் இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் 1909
மெர்லி மென்டோ ரிஃபார்ம்ஸ் சொல்லுச்சு. ரைட், இப்போது இந்த பாயிண்ட் பாருங்கள். இட் இன்க்ரீஸ்ட் த பவர் டு ஆஸ்க் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் ஆன் பட்ஜெட் அண்ட் ஆஸ் த பவர் டு ஓட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்தியர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம், அவங்க பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா திருப்பி அதே விஷயத்தை பற்றி திருப்பி கேள்வி கேட்க முடியாது. இந்த நிலைமை தான் இருந்தது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போது இந்த சட்டத்தின் மூலிமா என்னாச்சு அப்படின்னா, அவர்கள் இதை குறித்து வாதிடலாம். சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பி நான் அதை பற்றி கேள்வி எழுப்பலாம். அவங்க சொன்னது தப்புனா நான் திருப்பி கேள்வி கேட்கலாம். இந்தியர்களுக்கு அந்த உரிமையும் வழங்கப்பட்டது, ஓட்டு போடும் உரிமையும் வழங்கப்பட்டது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் யார் கையிலங்க இருக்குது? வைஸ்ராய் கையிலையும் செக்ரட்டரி ஆஃப் தி ஸ்டேட் கையிலையும் தான் இருக்குது. கேள்விகள் கேட்டுக்க, நீ எத்தனை கேள்வி வேணால் இன்னைக்கு கேட்டுக்கலாம். ஆனால் முடிவெடுக்கும் அதிகாரம் யார் கையிலங்க இருக்குது? வைஸ்ராய் செக்ரட்டரி கையில் தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். திஸ் ஆக்ட் provided the nomination of one Indian in Executive Council of Viceroy. இந்த சட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, வைஸ்ராய்க்குன்னு ஒரு குழு இருந்தது இல்லைங்களா, நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தோம். செக்ரட்டரிக்கு 15 பேர் கொண்ட குழு இருந்தது, வைஸ்ராய்க்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒரு குழு இருந்தது. போன கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு தானே வைஸ்ராயின் பேர் மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ அந்த குழு அப்படியே தானே இருக்குது. நான் சொன்ன மாதிரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த 2 குழு தான் நீக்கப்பட்டது. இந்த வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நீக்கப்படலை இல்லையா. ஆனால் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் நீங்கள் போன கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ போன கிளாஸ் பார்க்கலாம், போய் பார்த்து வந்துருங்க. அந்த கிளாஸை அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் நமக்கு நல்லாவே தெரியும், ஒட்டு மொத்தமாக ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இப்போது 1909 மெர்லி மென்டோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்தியர்கள் ஒருத்தர் அதில் இருக்கலாம். அது வந்து ரொம்ப முக்கியமான குழு, வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ரொம்ப முக்கியமான ஒரு குழு. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மெர்லி மென்டோ என்ன சொல்லிட்டாங்க, அதில் ஒரு இந்தியர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஒரு இந்தியரை நீங்கள் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ சேர்க்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் முதல் எக்ஸிக்யூட்டிவ், வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் முதல் இந்தியர் அவர் தாங்க. சரிங்களா. ஸோ வந்து மெர்லி மென்டோ ரிஃபார்ம்ஸ்னால் 1909 கொடுத்த ரிஃபார்ம்ஸ் தான் வந்து மெர்லி மென்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்தியத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை 15லேருந்து 60 மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கேள்விகள் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், ஒரு கேள்வியோடு நிறுத்த தேவையில்லை, பதில் சொன்னாங்கன்னா நீங்கள் திருப்பி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு வைஸ்ராயோட குழுவில் ஒரு இந்தியரை நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் தான். சரிங்க, இப்போது இந்த 1909 இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்ல, மெர்லி மென்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இந்த மெர்லி மென்டோ அப்படின்னு 2 பேர் வந்து செப்பரேட் எலக்டரேட், தனி தொகுதி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. சரிங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா, முஸ்லீம் பிரதிநிதிகளை முஸ்லீம் மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க, ஹிந்து பிரதிநிதிகளை ஹிந்து மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. இதுதாங்க முதல்ல 1909 தான் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்மளாம் சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னா, ஹிந்து முஸ்லீம்களை வந்து இப்போ வந்து ஒரு டைரெக்டாகவே பிரிக்கிற ஒரு விஷயம் தானே இது. ஸோ அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து இதை வரவேற்றாலும், இப்போ நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறது. ஏன்னா வந்து இந்தியாவையே 2 பிரிச்சிட்டாங்களே. நம்ம வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவை எப்பயுமே, வேற்றுமையில் ஒற்றுமை காணுதல் அப்படின்னு சொல்லி. எஸ் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் பட் வி ஸ்டே டுகெதர் அப்படிங்கிறது தான். எங்களுக்கு வந்து நிறைய மதங்கள் இருந்தாலும் நாங்கள் ஒன்றுபட்டு தான் வாழ்வோம் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த செப்பரேட் தனி தொகுதி அப்படின்னா, இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி, இந்துக்களுக்கு தனி தொகுதி அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இந்தியாவை பிரிக்கிறது தானே. அப்போ முஸ்லீம்கள் தனியாகவும் ஹிந்துக்கள் தனியாகவும் தான் இருப்பாங்க. ஈஸியாக அவங்கள ஆண்டுட்டு போயிடலாம். 2 பேரும் ஒட்டுக்காக சேர்ந்தாங்கன்னா இந்தியாவை அசைச்சிக்கவே முடியாது. சரிங்களா, இது இன்னைக்கு வரைக்குமே முதல்ல தனி தொகுதிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா மெர்லி மென்டோ 1909 தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சின்ஸ் Minto, the then viceroy, introduced a system of communal representation. He was known as father of communal electorate. மின்டோ என்ன பண்ணுறாரு, மதவாத பிரதிநிதித்துவத்துக்கு வழிவகுத்ததால் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதவாத தொகுதியின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். நல்லா பார்த்துக்கணும்,
இதில் வந்து மின்டோ தான் மதவாத தொகுதியின் தந்தையாக அழைக்கப்பட்டார். ஏன்னா அவர் தானே ஹெட்டு, அவர் தானே வைஸ்ராயாக இருந்தார். ஸோ அப்போ அதனால அவரை தான் அழைக்கப்பட்டாங்களே தவிர மார்லியாக அழைக்கலை. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மதத்தை வச்சு தானே தனி தொகுதி பிரித்தாங்க, சாதியை வச்சு தனி தொகுதி பிரிக்க கிடையாது, மதத்தை வச்சு தான் தனி தொகுதி பிரித்தாங்க. ஸோ மதத்தை வச்சு பிரித்ததுனால இவர் மதவாத தொகுதியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, புரியுதா? ஸோ இந்த ஒரு 1861 1909 கவுன்சில் ஆக்டும் ரொம்ப 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 முக்கியங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இது முக்கியம். சரியா, என்னென்ன விஷயம் இன்றைக்கி சொல்லியிருக்கோமோ அதை நோட்ஸ் எடுத்து ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. இல்லையா, இந்த வீடியோவையே திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். சரியா, நீங்கள் வேறு எந்த புக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ண தேவையில்லை இந்த வீடியோ பார்த்துட்டு. சரிங்களா, டைரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எக்ஸாமுக்கே போகலாம் இதில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா. சரியா, இது வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதனால் இந்த வீடியோவை கிளியராக பாருங்கள், கன்சிஸ்டன்சியாக பாருங்கள். அடுத்து வரக்கூடிய கிளாஸை ரொம்ப சீக்கிரமாகவே ஷெட்யூல் பண்ணி போட பார்க்குறோம். சரிங்களா, ஸோ ரெகுலராக வீடியோஸை கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, ரெகுலராக பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸை இதோட முடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை கூடிய விரைவில் பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி. இது வரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.